ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KL Logi Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலர், ரொம்ப டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பர கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த கலரில் வந்து சாரீ இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த க்ரீன் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ப்ளவுஸு. ஸோ நம்ம வந்து இந்த க்ரீன் கலரில் வந்து அந்த கனகாம்பர கலர் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கஸ்டமர் வந்து கேட்டது வந்து பாட் நெக் டிசைன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து பாட் நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த செகண்ட் லைனில் தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம். சும்மா கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணோம். இந்த செகண்ட் லைனில் போட்டிருக்கிறேன்ல, இந்த ஓரத்தில் தான் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சிம்பிளான நெக் டிசைன் தான் வந்து பண்ண போகிறேன். இதனோட ஸ்லீவ் டிசைன் வந்து நான் காமிக்கிறேன். நான் ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்லீவ் பார்ட். இந்த ஸ்லீவ் பார்ட்டில் வந்து இந்த மயில் வந்து ஹேங் ஆகிற மாதிரி வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட் ஸ்லீவ் தான். ஷார்ட் ஸ்லீவ்லேயே வந்து சின்னதாக மயில் வந்து ஹேங் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ் பார்ட்டு நான் வந்து வரைஞ்சி காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடு ஸ்லீவ் பார்ட்டும் இதே டிசைன் தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 லைன் வந்து சரி லைன் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் டயால்ஜி பிராண்ட் எடுத்துருக்கிறேன். அந்த நீடில் நம்பர் 14 துளி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த கீழே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கீழே இந்த த்ரெட் இருக்குல்ல, ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து உருண்டு போகாது, அப்படியே இருக்கும். இந்த செகண்ட் லைன் போட்டிருக்குறேங்களா, அந்த லைனில் இருந்தால் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்து நெக்லைனில் பார்டர்லாம் வந்து கொடுக்குறப்ப நீங்கள் வந்து 2 லைன் சரி லைன் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உள் பக்கத்தில் அப்படியே வச்சு மடித்து வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெய்லருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் எப்பயுமே 2 லைன் வந்து நம்ம வந்து சரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். எடுத்தோடனே லோடிங்கு பீட்ஸ் வச்செல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து சரி த்ரெட்டில் வந்து ஒரு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டு தான் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் டெய்லர்கிட்ட வந்து மார்க் பண்ணி வாங்குறப்ப வந்து கேட்டுக்கோங்க, எது ஸ்டிச்சிங் லைன், எது வந்து ஆரி ஒர்க் பண்ணுற லைனுன்னு வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு மார்க் பண்ணி கொடுத்தது வந்து ஸ்டிச்சிங் லைனில் மார்க் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் தள்ளி நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டேர்ன் பண்ணுறப்ப அந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த எண்ட்லலாம் கரெக்டாக கொண்டு வர பார்க்குறேங்க. அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் அந்த கர்வு. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து சரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிற த்ரெட் வந்து சில்க் த்ரெட் எடுக்கிறேன். சில்க் த்ரெட் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த சாரியில் இருக்கிற கலர் ஃபுல்லாமே வந்து கனகாம்பர கலர் தான். ஸோ கனகாம்பரமும் கோல்டன் கலர் ஷேடும் இருக்கிற டபுள் ஷேட் கலர் மாதிரி இருக்குது சாரீ. ஸோ அதனால் இந்த கலர் த்ரெட்டு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கலர் த்ரெட்டில் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. கொஞ்சம் கூட பிசுறு வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 2 லைன் வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீடில் நம்பர் 23 எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம 14 எடுத்தால் சில பீட்ஸ் எல்லாம் வந்து நீடில்குள்ளே போகாது. ஸோ அதனால் டுலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 23 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து க்ரீன் கலர் சூயிங் த்ரெட் வந்து எடுத்துருக்கிறேன். சேம் அதே தான், இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம் வெளியில். நான் யூஸ் பண்ணுற இந்த சுகர் பீடோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசோ பிராண்டு.
இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இந்த சுகர் பீட்ஸ் வந்து கலரில் அவ்வளோ சீக்கிரம் போகாது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ரிசோ பிராண்டு. நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த சுகர் பீட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம அந்த த்ரெட்டில் வந்து லோட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, பீட்ஸில் வந்து இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க, சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டில் வந்து இந்த நீடில் மாட்டிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பீட்ஸாக இல்லாட்டி ரெண்டு ரெண்டு பீடாக இந்த மிடில் ஃபிங்கரில் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே தள்ளி விடணும். ஸோ பாருங்கள், இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நீடிலும் த்ரெட்டும் சேம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த பீட்ஸ் வந்து ஈஸியாக இந்த த்ரெட்டுக்குள்ளே போகும். அப்புறம் அந்த மிடில் ஃபிங்கர் வச்சு அப்படியே மெதுவாக தள்ளி விடணும். ரொம்ப ஈஸி தான் இந்த பீட்ஸு வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். வந்து ஒரு பீட் லோட் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு இன்னொரு பீட் லோட் பண்ணிட்டு அந்த பீடை வந்து லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த அந்த பீட் கிட்ட ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீடில் திருப்பி இந்த பீடுக்கு இந்த சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச், ஒரு ப்ளைனாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பீடு வந்து லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி நான் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து நான் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட் வந்து நான் கொடுக்க போகிறேன் டல் கோல்டில். இதுவும் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த நம்பர் 3 ரவுண்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒவ்வொரு பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ சுகர் பீட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பீடு கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பீடாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லாட்டி வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்து கழட்டினதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து தூக்கிக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ பேக் நெக்கில் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து இந்த ரவுண்ட் பீட் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் சுகர் பீட்ஸும் கொஞ்சம் ட்ராப் பீட்ஸும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து 2 ரவுண்ட் பீட் தள்ளி நம்ம வந்து சூயிங் த்ரெட் வந்து வெளியில் எடுப்போம். க்ராஸாக கொண்டு வரணும். க்ராஸாக கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து போடணும். அது போட்டுட்டு ஒரு சுகர் பீட்ஸ் அண்ட் தென் ஒரு ட்ராப் பீட்ஸ் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம்.
ட்ரா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் பீட் தள்ளி ஒரு நார்மல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ராஸாக வந்து லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு ட்ராப் பீட்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த நெக்லைன் ஃபுல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் க்ராஸ் வந்து கொண்டு வர பாருங்கள். எந்த அளவுக்கு க்ராஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். அந்த ட்ராப் பீடை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் 2 ரவுண்ட் பீட் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். ஸோ இது ஃபுல்லாமே நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 2 பீடு இருக்கிற இடையில இருக்கிற கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட போகிறேன். அதாவது 2 பீடுக்கு இடையில வந்து நீடில் எடுத்துக்கணும். 6x6 ஸ்ட்ராண்ட்ஸு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நீடில் வந்து ஒரே ஒரு டைம் சுற்றிட்டு அந்த பீடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டே வரணும். இது வந்து அதே மாதிரி க்ராஸாக வந்து போட்டே வரணும். 2 பீடுக்கு இடையில வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃபுல்லாமே வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புட்டாஸ் கொடுக்க போகிறேன். நான் பேக் நெக்லேயும் வந்து புட்டாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரு 2 புட்டாஸ் மட்டும்தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி சாக் பீஸில். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ராப் பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் சூயிங் த்ரெட் தான். அடுத்ததாக ஒரே ஒரு சுகர் பீட். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் சக்கரி வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் சக்கரிக்கு சென்டரில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புட்டாஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த புட்டாஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து புட்டாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் சக்கரி இருக்கிற அது சென்டரில் வந்து நான் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் நெக்கு. இதே தான் நான் பேக் நெக்குக்கும் வந்து இதே டிசைன்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பேக் நெக்கு. இந்த பேக் நெக்லேயும் நான் வந்து அந்த லட்கன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து ரவுண்ட் லட்கன் தான் கேட்டாங்க. சென்டரில் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸு ஸ்டோன் செயின்லாம் வந்து கொடுத்துருந்தேன்.
ஸோ ரொம்ப சிம்பிளான நீட்டான ஒரு பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.